சீமான். சாரி, திரள்நிதி திருடர் ஆர் கதைகளின் மன்னன் ஆர் சம்திங் என்ன வேணா வந்து சொல்லலாம். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஒரு பர்சனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து இத்தனை நாள் இல்லாமல் வந்து இப்போ அப்படின்னா ஆல்ரெடி நிறையா வந்து பார்த்தாச்சு. பார்த்து சரி இவர் வந்து மாறுவாப்புலன்னு பார்த்தா இவர் நம்மளை தான் வந்து மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. யாரும் வந்து மாற மாட்டாங்கன்றது தெரியும். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ எம் ஜஸ்ட் யாப்பிங் அபவுட் த பர்சன் நேம்டு சீமான். அவரை தானே வந்து ஈழத்திற்காக போராடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி தான் வீடியோ இருக்கப்படும். ஹாய், திஸ் இஸ் மீ கரான் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. சரி, ஓகே. இந்த நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு எப்போ இது பரிச்சயமாச்சுன்றதுலேருந்து ஆரம்பிப்போம். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அப்போ வந்து நான் ரொம்பவுமே பிலீவ் பண்ணேன் ஹீ இஸ் அன் அ லீடர், ஹீ இஸ் டிசர்விங் த சிஎம் சீட் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணேன். பிகாஸ் இன் தட் பீரியட் ஐ மீன் இம்மெச்சூர்ட் பர்சன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தப்போ இவரோட ஸ்பீச்சஸ்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்ச்சி, ஏதோ சம்திங் வந்து உள்ளே போய் வந்து ஏதோ இருந்துச்சு, சம்திங் ஏதாச்சும் பேசும்போது. ஏன் அப்படின்னா வந்து அவர் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய ஐடியாலஜியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆமாம் இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசுவாங்க. பட் என்னென்னா தட் மீன்ஸ் இவரையும் அவங்களையும் கம்பேர் பண்ண விரும்பலை. தட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்தது இந்த பர்சனாக வந்து என் கண்ணில் வந்து அப்போ தெரிஞ்சாங்க. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் கலைஞர்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஓல்டரான பர்சன்லாம் அவங்க செட் ஆஃப் ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு அவங்கள வந்து பிடிக்கும். பட் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எந்த லீடருமே இல்லாத இருந்த டைம் தான் அது வந்து எனக்கு வந்து ஃபோன் வந்து எப்போ கிடச்சிச்சுன்னா 2019 அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சி. ஸோ அந்த டைமில் வந்து பயங்கரமாக வந்து பூம் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு கட்சிக்கு நடுவில் இந்த ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து பயங்கரமாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. மீடியாஸ் வந்து நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதாச்சும் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆர் சம்திங் வந்து ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ அப்படின்னா வந்து இவர் முதல்ல குரல் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு வந்து இருந்துச்சு. ஆஃப்டர் என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து அதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு இவரை பார்த்துட்டு ஓகேடா டே அடுத்து வந்து இவர் தாண்டா, நாம வந்து ஓட்டர் ஐடி வந்ததுக்கப்புறம் இவர் தாண்டா ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வந்து இருந்துச்சு. அதில் வந்து மாற்று கருத்தே வந்து எனக்கு வந்து கிடையாது. ஆஃப்டர் தி பீரியட் என்னாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஒன்மோர் திங் என்ன அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது வந்து சீமான் தான் வந்து என்டிகேவினுடைய லீடர் அப்படின்னு. பட் அது வந்து கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க அவர் தான் அந்த கட்சி உருவாக்குனார் அப்படி இப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து கிடையாது. அவர் வந்து உருவாக்கவே இல்லை கட்சியை. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஹீ இஸ் நாட் அன் ஓன் த பார்ட்டி. சரிங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்து தாவேகா உருவாக்குனார், கலைஞர் அவர்கள் வந்து திமுக உருவாக்குனாங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக உருவாக்குனார். அதெல்லாம் வந்து உருவாக்குனது. பட் இவர் வந்து ஆக்குப்பை பண்ணார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓ மை காட். ஸோ இருங்க, அதுக்கு வந்து நான் வந்து பார்த்தே வந்து படிச்சிடறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்டிகே அப்படின்றத வந்து தமிழ் தேசியம். சரிங்களா? ஸோ அந்த தமிழ் தேசியத்தை கொள்கையாக கொண்டு இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஆளுங்கட்சி அப்படின்னா வந்து தாவேகான்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தேசியத்தை வந்து கொள்கையாக கொண்ட ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் மட்டும்தான். இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்துக்கணும். ஸோ அந்த கட்சியை வந்து முதல்ல வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா வந்து எஸ்பி அடிநாதர் அப்படின்றவர் 1958 வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் டெய்லி தந்தி நியூஸ் பேப்பரில் வந்து வேலை செஞ்சிருக்காரு ஒரு சம்திங். இதெல்லாம் வந்து கூகுள் அண்ட் சாட் ஜிபிடியில் வந்து சோர்ஸஸாக வந்து இருந்திருக்கு. ஆஃப்டர் த பீரியட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா தமிழ் தேசியத்தை கொள்கையாக கொண்டுட்டு 1967 போய் டிஎம்கே கூட வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னு போட்டு எனக்கு பகீர் இருந்துச்சு. என்னடா அது திராவிடமும் தமிழ் தேசியம் அப்பையாவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் த பீரியட் வந்து என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து 2009 வருஷம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நாம் தமிழரை வந்து ஒரு இயக்கமாக ஒரு மொமெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2010 வந்து இது ஒரு பார்ட்டியாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருந்து தான் இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சு. அப்புறம் இருந்து தான் வந்து இந்த திரள்நிதி இந்த கதைகள் எல்லாமே வந்து அப்போ தான் ஆரம்பிச்சு நான் வந்து சொல்லுவேன். ஆஃப்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து அது அப்படியே போட்டியிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கூப்பிட்டு யாரெல்லாம் தமிழ் தேசியத்தின் மீது பற்றா இருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து உள்ளே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த தமிழ் தேசியம் வந்து என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து இருந்திருக்கும். ஸோ எனக்கே அது வந்து தெரியாது. ஏன்னா வந்து கொள்கைகள் வந்து உள்ளே வந்து நிறையா வந்து இருக்கும். தமிழ் தேசியத்தை வந்து உருவாக்குனது இதுக்காக வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்கள தான் இப்போ வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து மிக உண்மையான வீரன் அவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். இவர் கூட வந்து ஆமைக்கறி கதை சொல்லியிருப்பாரு. எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும்.
அப்படியே முழு நண்டா இருக்கும், பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அப்புறம் வந்து எங்கள் அண்ணனை பார்த்தேன், எங்கள் ஐயாவை பார்த்தேன், எங்கள் அவரை பார்த்தேன், இவரை பார்த்து நிறையா உருட்டுக்கள்லாம் வந்து உருட்டியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து போய் அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஈழத்திற்காக வந்து போராடி தமிழர்களுக்கான ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போயும் வந்து நிறைய கான்ஸ்பிரசி போயிட்டு இருக்கு, இல்லை வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு தான் இருக்காருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவர் சொன்ன அந்த சித்தாந்தமும் அந்த கொள்கையும் வந்து நிறையா மனசில் போய் வந்து இன்னும் பதிஞ்சிருக்கு. இன்னும் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய பேருக்கு வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் எவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்துருக்கு. என்ன சொல்கிறது, ஈழத்தில் நடந்ததெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த இதில் வந்து இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சேஃபாக வந்து பாதுகாப்பு தரோம், நாங்கள் வந்துட்டு இங்கே போனவங்க மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம்னு ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமேல் வந்து அத்தனை பேர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு குண்டுகள் மழை பொழிஞ்சா என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ப்ரூட்டலாக வந்துருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை பற்றி பேச வரும்ல, ஏன்னா பேசவும் வந்து முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு டார்க்கஸ்ட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வந்து இதாக தான் வந்து இருக்கும். இது உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் பீரியட் பண்ணிகிட்டு இருந்தது, அந்த டைமில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னா திரு கலைஞர் அவர்கள் தான். ஸோ என்ன சொல்கிறது, ஒன்று வந்து சொல்கிறதுக்கு அத்தனை பேரை வந்து கொத்து கொத்தாக சாகடிச்சு திரும்ப தமிழுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் தான் வந்து தமிழர்களையே கொன்று குவித்தார்ன்ற பேரும் அவருக்கு தான் போய் வந்து சேரும். சரி, ஓகே, இப்போ வந்து அதை வந்து விட்டுருவோம். இப்போ சீமான் அவர்களை பற்றி வருவோம். சரிங்களா? நானும் வந்து முதல்ல நினச்சிட்டு இருந்துட்டு ஓகே அட்லீஸ்ட் ஹீஸ் டிசர்வ் சம்திங், அதாச்சும் ஒன்று அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் வந்து தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமேல் வந்து இவருடைய என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டாரோ. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து இவருடைய மெயின் மோட்டிவ் ஒரு மணி மட்டும்தான். இவர் வெளியே மட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிந்தனையை வந்து சொல்லுவார், எல்லாத்துக்கும் வந்து வேறு விஷயத்தில் வந்து நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்க இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னு வேறு ஒரு சித்தாந்தத்தையும் வேறு ஒரு பாலிசியும் வந்து எல்லா மக்களையும் வந்து மண்டையை கழுவிட்டு இவருக்கு தனி சித்தாந்தத்தையும் சதவீதையும் வந்து கொண்டுருவார். ஏன்னா வந்து இவர் தமிழ் ஈழத்துக்காக தான் வந்து இந்த கட்சி நடத்துகிறேன், எங்களுக்கு தனியாக வந்து ஒரு நாடு வேணுன்ற மாதிரி தான் வந்து இதை வண்ணாப்பில் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தார். ஆஃப்டர் த பீரியட் என்னாச்சு அப்படின்னா இவர் ஏதோ வந்து அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு பர்சன் வந்து ஒரு கட்சி லீடர் ஆனதுக்கப்புறமேல் வந்து அந்த கட்சியில் வந்து ரெவன்யூ கிடையாது, ஒன்றுமே வந்து கிடையாது. நீங்கள் இந்த கட்சியை நடத்துறதுக்கும் உள்ள வந்து ஏதாச்சும் விஷயங்கள் ஒரு கட்சியை நடத்த கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபண்டுன்றது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஃபண்டை வந்து நீங்கள் திரள் நிதி அப்படின்ற பேரில் வந்து வாங்கி கட்சியின் மேம்பாட்டுக்காக ஒரு சம்திங் வந்து ஏதாச்சும் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து இங்கே பெரிய அளவில் இருக்குது. எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கி வச்சு வந்து மிகப்பெரிய வீடு, எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டோட வாடகையே ஒரு 2 லட்சம் 3 லட்சம்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து வாடகை வீட்டில் இருந்தாப்புல, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் வந்து இவங்க பணம் வந்ததுக்கு அப்புறமேல் வந்து திரள் நிதியை வச்சு வந்து வீடு கட்டிட்டாரு, கார் வாங்கிட்டாரு. நம்ம ஏன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஸ்பீச் வந்து இருந்துச்சு. என்னென்னா இளைஞர்களை இணைப்பதற்காக ஒரு ஸ்பீச் ஏதோ ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து வச்சுருந்தாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாத வந்து போட்டு விஜயை பிடிச்சி அடிக்கிறது, எதுக்கு போட்டு புரண்டி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரில. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா ஸ்டில் ஹி இஸ் பிலீவிங் என்னன்னா வந்து திரும்ப வந்து நான் வந்து இடைத்தேர்தலில் வர நான் வந்து வெறியில் காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் அது நடக்கவே நடக்காது. இடைத்தேர்தலை எப்போ வைப்பாங்கன்னு நானும் தெரியோட புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஸ்டில் என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவே இல்லை. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு பாட்டி ஆர் ஒரு குழந்தை யாராக வேணா இருக்கட்டும், குழந்தைங்களை விட்டுருங்கன்னா அவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க ஃபோனை பற்றி. அவர் இல்லை அப்படின்னா ஒரு அவங்ககிட்ட ஃபோன் இல்லை, ஒருங்க நியூஸ் பேப்பர் படிக்க கொண்டு வந்து படிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டிக்கிட்டே யாருக்கிட்டையாச்சும் கொண்டு வந்து சீமானை பற்றி நினைக்கிறீங்க கேட்டீங்க ஒரு ஃப்ராடு பையன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது என்னன்னா இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சும்மா இவர் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஹிட்லர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தோனி வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஹிட்லர் வந்து பேசிகிட்டே இருப்பார், அப்படின்னு ஒரு ஹை பிச் வரும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். ஒரு ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன்ட்டை வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து திரு சாட்டை இடும்ப உனக்காத்தி ஸோ எல்லாருமே வந்து அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே வந்து சைலண்ட்டாக போவாங்க. அப்புறம் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், அந்த நாய் குலைச்சி அப்படி அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன் வந்து நான் எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கொள்கையும் சித்தாந்தமும் மாறி உங்களுடைய சுயநலத்திற்காக அந்த கட்சி வந்து போய்கிட்டு இருக்கோன்ற ஒரு இதுதான் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து ஆர்எஸ்எஸ் எதிரி, ஆர்எஸ்எஸ் உள்ளே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் போய் வந்து மாமா மச்சான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரில, அதில் நீங்கள் வேறு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேறு, இன்றைக்கி வந்து சரின்னு போடும், நாளைக்கு தப்புன்னு போடும், நாளைக்கு தப்புன்னு போடுறது இன்றைக்கி சரின்னு போடுன்ற மாதிரி ஒரு மென்டல் தனமான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. யாரா உண்மையான சங்கி? மாப்பிள்ளை சீமா வேற யாரு நான் தான் அந்த பையன், யார் அந்த
அந்த சங்கி, நான் தான் அந்த சங்கி, யார் அந்த சங்கி, நான் தான் அந்த சங்கி. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? இங்கிருப்பாரு அப்படியே. இது பச்சையாக வந்து வெளியே வந்து தெரியுது. பட் ஸ்டில் யங்ஸ்டர்ஸ் ஆர் பிலீவிங் சம்திங். அதற்கான காரணம் சீமானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். அதற்கான காரணம் வந்து உங்களுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் சார்ந்து இருக்கக்கூடிய, அதனை விரும்பி இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க பின்னாடி இருக்காங்க. சீமான் இஸ் ஜஸ்ட் அ பர்சன், சரிங்களா? அவர் வந்து பிடுங்கிடுவார். அவருக்கு ஒன்றுத்துக்கும் தெரியாது. இது அரிசி கப்பல்ன்றாங்க, கனடாவில் போய் கைது பண்ணிட்டுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. இன்னும் வந்து அவரை நம்பிட்டு ஒரு கூட்டம் வந்து இருக்குன்னு இருக்கிறப்ப தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே வந்து எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து விஜய் அவர்களை பேசும்போது வந்து கை தட்டுறாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. எனக்கு என்னென்னா, இத்தனை நாள் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து இருந்தீங்க. என்னென்னா வந்து நான் இந்த ஸ்டாண்டு தான் வந்து எடுக்க போகிறேன், நான் இவங்களை தான் எதிர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, ஆஃப்டர் விஜய் அவர்கள் வந்து எப்போ வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் 2 கொள்கைகள்னு சொன்னதுக்கப்புறமேல் வந்து உங்களுடைய பேச்சும் உங்களுடைய தோணியும் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சுச்சு. ஏன்னா இவ்வளோ என்ன சொல்கிறது, தனிப்பட்ட முறையில் வந்து எதுக்கு வந்து அப்படி பேசணும் அப்படின்னு. ஏன்னா சாலையில் இந்த ஓரத்தில் இல்லை, அந்த ஓரத்தில் நடுவில்னா சேர்த்து போயிடுவேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுறது, உங்களுடைய அந்த பேத்தே வந்து மாறின மாதிரி இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக் மாற்றி விடுற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து திராவிடத்தையும் பாஜகவையும் அந்த ஒன்றிய அரசையும் நீங்கள் போட்டு வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆஃப்டர் த பீரியட் விஜய் ஸ்டார்டிங் நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுக்கும் ஆதரவு கொடுத்தது நீங்கள் தான். என் தம்பி வந்து சீஃப் மினிஸ்டர் சம்திங் ஆக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆஃப்டர் அவங்க கொள்கையிலும் சித்தாந்தத்தையும் வந்து அவங்க அறிவித்ததுக்கப்புறமேல் வந்து நீங்கள் எதுக்கு இப்படி வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரில. அப்புறம் சம்மந்தம் இல்லாத வந்து இந்த ஆட்சி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான இண்டிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்க. ஜென்மத்துக்கு வந்து ஆட்சியெலாம் வந்து முடியாது. விஜய் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையும் வந்து அவர் இந்த ஆட்சி தான்ன்றதுனால தெளிவாக தெரியுதுன்றப்ப இனி மக்கள்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்த லட்சணத்தில் இடைத்தேர்தல் வர வரைக்கும் நிற்கிறாங்களாமா. அப்புறம் வந்து இன்னொன்று விஷயம் வந்து சொல்லி ஆகணும். இந்த சாட்டை, அப்புறம் வந்து இந்த இடும்பவன கார்த்தி, உங்களால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியலன்னா சொல்ல முடியலன்னு ஒத்துக்காங்க. கேள்விக்கு கேள்வி எப்படி பதிலாகும்னு எனக்கு வந்து சத்தியமாக வந்து தெரியல. இப்போ வந்து ஒன் இண்டியான்ற ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன், ஜென்சி மீட்டப்னு வச்சுருந்தாங்க. ஒழுங்கான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டிருந்த டைமில் வந்து கேட்ட கேள்விக்கு கேள்விகளே வந்து பதிலாக வந்திருக்கு. கேள்விக்கு கேள்வி எப்படி பதிலாகும்னு தெரில. இவர் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், விஜய் ஏன் இப்படி பண்ணார், நீங்கள் போய் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு கேள்வி பதிலாக தான் வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த கட்சியை வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க கொஞ்சூன்ட்டு, அந்த இத்தினூன்ட்டு. ஏன்னா 8லேருந்து 4 குறையுதுன்றதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இதுதான். இன்னும் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட வந்து இல்லாமல் வந்து போயிடும். அப்புறம் என்ன அப்படின்னா வந்து திரு சீமான் அவர்கள் வந்து இப்போ கார் ஒன்று வாங்கியிருந்தாப்புல, ஸோ அந்த காரை பற்றின கொஸ்டின்ஸ் வரப்போ அவர் சொன்ன பதில், என்ன கார் வாங்கிட்டான், அது எப்படி வாங்கினேன் அப்படின்ற சொல்லாமல், இல்லை அடுத்த வந்து ஃப்ளைட் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கீழே உட்காந்து கை தட்டுறாங்க. எனக்கு சத்தியமாக தெரியல. நம்மளோட பணத்தில் வாங்கினது தான், நம்மளோட நான் சத்தியமாக கொடுக்க மாட்டேன். யாராச்சும் இன்னும் ஸ்டில் பிலீவ் பண்ணிட்டு தமிழ் ஈழத்தை மீட்பதற்காக இவர் போராடுறாப்புல அப்படின்னு நினச்சி வந்து ஸ்டில் ஃபண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த ஃபண்டு பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ மிடில் கிளாஸு, யாரெல்லாம் வந்து அவங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்து அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போய் வந்து பூக்கிட்டே வந்திருக்காங்க. அது வந்து அப்படியே வந்து அந்த ரெவன்யூவாக ஜென்ரேட் வந்து ஆகிக்கிட்டு வந்துருக்கு, சரிங்களா? ஸோ அந்த நபர்களையெல்லாம் வந்து ஏமாத்துறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சீமான் அவர்களை நம்பி யாரும் பின்னாடி போகல. உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய சித்தாந்தத்தையும் நம்பி தான் அவங்க பின்னாடி வராங்கன்றப்ப நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸ்டில் என்ன சொல்கிறது, எப்படி அதிமுக வந்து காணாமல் போய்கிட்டு இருக்கோ, தட் மீன்ஸ் முக்கால்வாசி காணாமல் வந்து போயிடுச்சு. என்டிகேயும் வந்து காணாமல் வந்து போயிடும். பட் அதிமுக வந்து ஆண்ட கட்சி, இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு லெட்டர் பேட் கட்சியாக மாறிட போதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக போன டைமு தான் வந்து எடுத்தீங்க. போன டைம்னா இந்த எலெக்ஷன் இல்லைப்பா, இதுக்கு முந்தின எலெக்ஷன். அப்போ தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 36 லட்சம் வாக்குகள் பெற்று ஒரு காசு கூட கொடுக்காம வந்து நான் வந்து ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, அப்போ கூட நான் நினச்சேன் பரவாயில்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து இருந்திருக்கே அப்படின்ட்டு. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. எவனுமே ஓட்டு போட மாட்டான். இந்த டைம் வந்து மொத்தமும் அந்த கட்சி வந்து போகும்னு நினைக்கிறேன். சரி, போட்டு வேறு யாராச்சும் வரட்டுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. என்ன சொல்கிறது, அவர் ஸ்டில் இன்னும் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா, நான் தான் வந்து காப்பாற்றுவேன், நான் தான் வந்து எல்லாமேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. பட் அப்படி கிடையாது. மனதில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் தி ஜஸ்ட் ரியலைசிங் ஹி இஸ் அ ஃபேக் பர்சன். ஹி ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் ஃபேக்கான ஒரு ப்ரொபகண்டா, ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே வந்திருக்காரு. எனக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சா போதும், எதுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன், அவருடைய பையனை வந்து எதுக்கு வந்து அமெரிக்கன் ஸ்கூல்லேயே எங்கேயோ வந்து 25 lakhs or 50 lakhs வந்து கொடுத்து வந்து படிக்க வச்சிருக்காரு. அதுக்குடைய பணம் எங்கிருந்து வருதுன்ற கேள்வி இருக்குது. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் தமிழர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு வந்து வேணாம், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக வந்து போகும், அதனால் வந்து வேண்டாம். ஸோ என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னன்றது வந்து புரிஞ்சிருக்கும். நான் இந்த
விஷயத்த வந்து எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அதை நார்மலைஸ் பண்ணுறதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே வந்து முடியாது. நீங்கள் வந்து திறல்நிதியில் வாங்கின கார் தான் அப்படின்றத ஒத்துக்காமல் அடுத்து ஃப்ளைட் வாங்க போகிறேன்னு வேறு. இதில் வேறு ஒரு என்னது மெட்டஃபர் மாதிரி, அந்த பம்பரத்தை சுற்றி விட்டால் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், எப்போ விழும் தெரியாது, அப்போ போட்டு அடிச்சிடணுன்ற மாதிரி. எதுக்கு, ஏன்? அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து பீப்புள் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான் என்னுடைய என்ன சொல்கிறது, எனக்கு எப்போ இருந்து பரிச்சயமான நபர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து இவர் ஒரு என் கண்ணுக்கு ஒரு சும்மா இவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஒரு சும்மா ஒரு எங்கேஜ் பண்ணுற ஒரு என்டர்டெய்னராகவும் தான் என் கண்ணுக்கு வந்து தெரிகிறாரு. தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு எவ்வளோ கேவலமாக அதை வந்து பயன்படுத்தி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத வந்து அழகாக வந்து பார்த்துருக்காரு. பட் ஸ்டில் யங்ஸ்டர்ஸ் ஆர் பிலீவிங் தட் காய் அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.